எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி தான் மேக் பண்ண போகிறோம். நம்மளோட குட்டீஸ்க்கு இந்த மாதிரி காய்கள் எல்லாம் தனித்தனியாக பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒன் பார்ட் ரைஸாக மேக் பண்ணி பிரியாணி ஃப்ளேவரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மிச்சமே வைக்க மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஹோல் ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கோல்டன் கலரில் வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப கறியை விட்டுறாதீங்க. கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புதினாவும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது மசிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 4 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு தான், இது அவ்வளோ காரமாக கொடுக்காது. தென் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினாவை ஆட் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணதுனால அது க்ரீன் கலரில் இருக்குது. இதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி, தென் பார்த்திங்கன்னா பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, தென் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அரிசி இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது ஆச்சி பிராண்டோட பிரியாணி மசாலா. நீங்கள் என்ன பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1 கப் ரைஸ்க்கு நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நீங்கள் விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். 3 விசில் போனதுக்கப்புறம் நம்மளோட பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.